பாலிவுட்டின் முன்னணி நடிகர்களான ரன்பீர் கபூர் மற்றும் ஆலியா பட் ஜோடி கடந்த நவம்பர் மாசத்துல புதுசா வாங்கிய பிரம்மாண்ட வீட்டில் குடி புகுந்திருக்காங்க. ஆனா அப்போ அவங்க அந்த போட்டோஸ்க்கு எதையுமே ஷேர் செய்யல. நவம்பர் மாதம் நடந்த விசேஷங்கள் என்று இப்போ ஆலியா பட் அந்த போட்டோக்களை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகள் ராஹாவின் 3வது பிறந்த நாளும் கடந்த மாசம் கொண்டாடப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மும்பையில் பாலி ஹில் பகுதியில் 6 மாடி அடுக்கு கொண்ட பிரம்மாண்ட வீட்டை வாங்கி குடி புகுந்திருக்காங்க ஆலியா பட். அதோட விலை என்ன தெரியுமா? 250 கோடின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த பழைய வீட்டை தூரத்துல இருந்து சில மீடியாக்காரங்க ஜூம் பண்ணி வீடியோ எடுத்தது சர்ச்சையை கிளப்பியது. இந்த வீட்டில் பாதுகாப்பு அம்சங்கள் அதிகம் இருக்கும், அதனால இப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்ட்டு சொல்லப்படுது. குழந்தையின் பிறந்த நாள் விழா போட்டோக்களையும் புதுமண புகு விழா போட்டோக்களையும் ஒன்னா வெளியிட்டிருக்காங்க. ரன்பீர் கபூர் ராமராக ராமாயணம் படத்துல நடிச்சுட்டு வரக்கூடிய நிலையில அவருடன் புதிய வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் போட்டோவை ஆலியா பட் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஆலியா பட் வெளியிட்டிருக்கூடிய புகைப்படங்களை ஏகப்பட்ட பிரபலங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. வீட்டில் யாகம் வளர்த்து கிரகப்பிரவேசம் நடைபெற்ற காட்சிகளையும் திடீரென ஆலியா பட் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? எதுவுமே வெளியிடாமல் இருந்தாங்க, இப்போ நிறைய விஷயங்களை ஃபோட்டோஸில் ஷேர் பண்ணியிருக்காங்களேன்ட்டு நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஸோ அப்பா ரிஷி கபூரின் புகைப்படத்துக்கு மாலை அணிவித்து தன்னுடைய புது வீட்டில் ரன்பீர் கபூர் வணங்கும் காட்சி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு நிறைய ஃபோட்டோஸ்களெல்லாம் இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையிலே அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஒரு புது வீட்டுக்குள்ளே போகிறதுன்றது அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டுங்க. இவங்களுக்கும் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸில் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு.